ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் காப்பிரைட் ஆக்ட் 1957. ஓகே, காப்பிரைட் மீன்ஸ் கிரியேட்டட் பை ரைட்ஸ் given பை த லா. அதாவது காப்பிரைட்ஸ் அப்படின்னால அது வந்து ரைட்ஸ் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரியேஷனை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷனுக்கான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி அதன் மூலம் ஒரு கிரியேட்டிவ் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? அப்போ காப்பிரைட் மீன்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க், ட்ராமாட்டிக், மியூசிக், ஆர்டிஸ்டிக், சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து காப்பிரைட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 இது எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1914 வந்து காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 1957 இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட எஃபெக்ட் எப்போ வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1958 நடைமுறைக்கு வந்தது. நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்டில் காப்பிரைட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், அடுத்து சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆல்சோ. எல்லாமே ஒரிஜினல் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்களோட கிரியேஷன் வந்து ஒரிஜினல் கிரியேஷனாக இருக்கணும். ஸோ அந்த ஒரிஜினல் கிரியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி படைப்புகளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்து கிடைக்கும். காப்பிரைட் அப்படின்னா தமிழில் பதிப்புரிமை. ஓகேவா? பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்களோட படைப்புகள் வந்து ஒரிஜினல் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக பதிப்புரிமை வந்து உண்டு. அப்படி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த அதை யாரும் என்ன செய்ய முடியாது, மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சப்போஸ் உங்களோட காப்பி வந்து யாராச்சும் வந்து நீங்கள் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் அதை யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி மீறி அதை பப்ளிஷ் பண்ணாங்களோ அல்லது காப்பி பண்ணாங்களோ அல்லது உங்களோட நேம் போட்டு அந்த புக்கை வந்து சேல் பண்ணாங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க மேலே சூட் ஃபைல் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷனை கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கிரிமினல் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம் அல்லது இன்ஜெக்ஷன். ஓகேவா? இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 ஒரு ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் ஆஃப் ரைட்ஸ், நிறைய விதமான ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஒரு ஆத்தருக்கு வந்து நிறைய விதமான ரைட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரைட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாவில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? இங்கிலீஷ் லாவில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை வந்து எடுத்து தான் நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கிலீஷ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஒரு புக்கு எழுதியிருக்காரோ அல்லது ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரோ அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய பண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறைய விதமான ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை பொறுத்தளவு அந்த புக்கை என்ன செய்யலாம், ரீபப்ளிகேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரீபப்ளிகேஷன், அடுத்து வந்து பர்ஃபார்மிங் பண்ணுறது, பப்ளிக் பிளேஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரைட்ஸு. அடுத்து வந்து பப்ளிக் வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அதை வந்து அடாப்டேஷன் பண்ணுறது, அதாவது ஒரு மூவியாவோ அல்லது ஒரு சாங்காவோ அடாப்டேஷன் பண்ணக்கூடிய ரைட்ஸும் இருக்குது.
ஓகேவா. அடுத்து வந்து அது வந்து அசைன்மெண்ட், இன்னொரு ஆளுக்கு அதை வந்து மாற்றாக்கம் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்கனாமிக்கல் ரைட்ஸ் இருக்குது, மாரல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து நம்மளோட இங்கிலீஷ் லா ப்ரொவிஷன் வந்து எடுக்கப்பட்டது தான். அதே தான் நம்மளுடைய இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட்லையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த இவ்வளோ ரைட்ஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் ஓனருக்கு வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்கிட்டீங்க, அது லிட்ரரி ஒர்க்காக இருக்கலாம், ஆர்டிஸ்ட் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரியேஷனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரியேஷனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் கார்ப்பரேட்டு. அதே மாதிரி அந்த கிரியேஷன் மேலே அவங்களுக்கு வந்து ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிரியேஷன் மேலே வந்து இருக்குது. ஓகேவா. அதனால தான் வந்து கார்ப்பரேட் ஈஸியாக ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஓகே, கார்ப்பரேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், நிறைய கன்வென்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் கன்வென்ஷன். இது வந்து 1883 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்ன் கன்வென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு லிட்ரரி ஒர்க் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க் வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய எக்கனாமிக் லெவலில் பெனிஃபிட் வந்து கொடுக்கணும். இந்த பர்ன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷனில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க, இந்தியா ஆல்சோ. ஓகேவா. இந்தியாவும் அதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போது அந்த கன்வென்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு டிசிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் என்ன செய்யணும், அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரீட்டீஸில் இருக்கும்போது அதில் யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்க என்ன செய்யணும், அந்தந்த ஆக்டில் ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வரணும். சரியா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரோம் கன்வென்ஷன். இதுவும் ஒன் ஆஃப் த ரிலேட்டட் டு கார்ப்பரேட் கன்வென்ஷன் தான், கார்ப்பரேட் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா. ரோம் கன்வென்ஷன் இது வந்து 1886 கொண்டு வந்தாங்க. ஓகேவா. பர்ன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் கன்வென்ஷன், இருக்கிறதுலே பழைய கன்வென்ஷன் அப்படின்னு சொன்னால் பர்ன் கன்வென்ஷன் சொல்லலாம் கார்ப்பரேட்டை பொறுத்தளவு. ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா ரோம் கன்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா அதாவது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும். அதுக்கடுத்து டிவி ப்ரோக்ராம்ஸ், அதுக்கடுத்து ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து பாதுகாக்கணும். இதுலேயும் அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பர்ன் கன்வென்ஷன்லையும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரோம் கன்வென்ஷனில் தான் இதை மெயினாக சொல்லியிருக்காங்க. பர்ன் கன்வென்ஷனை பொறுத்தவரை அதை வந்து அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. ரோம் கன்வென்ஷனில் ஆல்ரெடி இவங்களுக்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கன்வென்ஷன் அப்படின்னா யூனிவர்சல் காப்பிரைட் கன்வென்ஷன். யூனிவர்சல் காப்பிரைட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது இதுவும் வந்து அந்த ஆத்தர்ஷிப்பை வந்து பாதுகாக்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்களை யாராவது இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் கொடுக்கறது. ஸோ இதுலேயும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் தான் இந்தியா. ஓகேவா. இந்த எல்லா இதுலேயுமே வந்து நம்ம கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ட்ரிப்ஸ் மீன்ஸ் என்ன, அதோட அப்ரிவேஷன் ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இது வந்து ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து தனியாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்னங்க ஸ்டார்ட் ஆகும் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வென்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு கிரியேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பேட்டர்னாக இருக்கலாம், காப்பிரைட்டாக இருக்கலாம், ட்ரேட்மார்க்காக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம், எதுவாக வந்தாலும் இருக்கலாம். ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது காமன் ஆல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்ஸ் வந்து இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா. இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை 2 கேட்டகரியாக பிரிக்குது. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோ கிளாஸில் பார்த்தோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து 2 கேட்டகரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிட்ரேசி அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்த்தோமா. இந்த மாதிரி பிரிக்கிறது வந்து என்னது அப்படின்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் தான் அந்த மாதிரி 2 கேட்டகரியாகவே பிரிக்குது. ஓகேவா. அப்போது அந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ரைட்ஸுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். பேட்டர்ன், ட்ரேட்மார்க், டிசைன் எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். கார்ப்பரேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்போது இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து மெம்பராக இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன செய்யலாம், நம்மளை வந்து போகலாம். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களோட கிரியேஷனை வந்து கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல
வேர்ல்டு லெவலில் உங்களோட இதை வந்து யாருமே என்ன செய்ய முடியாது, காப்பி பண்ண முடியாது. மீறி காப்பி பண்ணால் அவங்க மேலே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக சூட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் கேட்கலாம் அல்லது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதுவும் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டும் சேம் தான். இது வந்து ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதே வந்து WTO தான். ஓகேவா, இந்த WTO கீழே தான் வந்து ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கன்வென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்டை வந்து இந்த மாதிரி கன்வென்ஷனை வந்து கார்ப்பரேட் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதாக ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. சரியா, இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். சரியா, அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் இதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நம்மளோட கார்ப்பரேட் ஆக்ட் வந்து 1957 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1983 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, 1984 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, 1993, அடுத்து 1999 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து 2012க்கு அப்புறம் இது வரைக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எதுவுமே கொண்டு வரலை. ஓகேவா, அதாவது 2012 வரைக்கும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த அமெண்ட்மெண்ட் வரல. இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு, பர்ஃபார்மிங் ரைட்ஸு, டிவி ப்ரோக்ராம், ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரிஜினலாக இருக்கணும். ஓகேவா, ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 சொல்லியிருக்காங்க. இப்போ வெறுமனே வந்து ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு, ஸோ அந்த ஐடியாவுக்கு மட்டும் நம்ம கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் கேட்க முடியுமான்னா இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் கீழே ஐடியாவுக்கு வந்து கேனாட் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஐடியாவுக்கு வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அது நல்ல ஸ்டோரி, அது இன்ட்ரோடக்ஷன் வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக திங்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அது எழுத தான் செய்யணும். ஆனால் அது எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு யார் என்ன செஞ்சுட்டாங்க, அதே ஸ்டோரியை நீங்கள் எப்படி திங்க் பண்ணி வச்சிங்களோ ஒரு நூலளவு கூட மாறாமல் அப்படியே என்ன செஞ்சுட்டாரு, எழுதிட்டார். இப்போ இதுக்கு வந்து என்னுடைய ஐடியா வந்து இவன் காப்பி பண்ணிட்டேன், இது என்னுடைய ஐடியா, நான் நினச்சி வச்சுருந்தேன், இவன் வந்து இதை எழுதிட்டான், ஸோ இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெறும் ஐடியா கொண்டு கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஐடியாவோட கூடிய எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஒரிஜினல் ஐடியாவும் இருக்கணும். அது வந்து எக்ஸ்பிரஸ் உங்களோட தாட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக உண்டு. எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கலாம்? ஒரு பேப்பரில் வந்து எழுதியிருக்கலாம், அதை டைப் பண்ணியிருக்கலாம், அல்லது ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி எழுத சொல்லியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல யாராச்சும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது அங்கே வந்து நீங்கள் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கேட்கலாம், இது என்னுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஆனால் வெறும் ஐடியாவுக்கு வந்து கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது. ஓகேவா, லிசன்மா, இதுக்கு கேஸ் லாஸ்லாம் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கார்ப்பரேட்டோட ஜஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் தான் பார்த்துருக்கோம். ஓவர்வியூ, கார்ப்பரேட்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கிளாஸ் தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம செக்ஷன்ஸ் வைஸாக கொஞ்சம் போகலாம். சரியா, ஏன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், ஏன்னா இது வந்து நம்ம கார்ப்பரேட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆக்ட். ஓகேவா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒரு பெரிய லா தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே வந்து டீட்டெயிலாக நடத்த முடியாது. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். சரியா, இப்போ வந்து கார்ப்பரேட்டை பற்றி ஓவர்வியூ கொடுத்துட்டா நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்து செக்ஷன் வைஸாக கண்டினியூ பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ அந்த கார்ப்பரேட் ஆக்டை பொறுத்தளவு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது எக்ஸ்பிரஷன் அப்படிங்க இருந்தால் மட்டும்தான் கார்ப்பரேட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னா அந்த கார்ப்பரேட் ஒர்க்ஸ் இருக்கிற லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க், சவுண்ட் ரெக்கார்டிங், சினிமோட்டோகிராஃப், ஃபிலிம்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஷார்ட்டாக என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ லிட்ரரி ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து செக்ஷன் 2(O) கொடுத்துருக்காங்க. லிட்ரரி ஒர்க்னா என்னன்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்டில் செக்ஷன் 2(O) வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா
உங்களுக்கே தெரியும் அது வந்து போயம்ஸு, நாவல்ஸு, புக்ஸு, ஆர்டிக்கல், ஜேர்னல்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அது உங்களோட ஒரிஜினல் கிரியேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் கேட்டு வாங்கிக்கிடலாம். அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து உண்டு. சரியா? ஸோ இது இப்போ இந்த லிட்ரரி ஒர்க்கை பொறுத்தளவு அதை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சன் யார்? ஆத்தர். ஓகே, அவர் வந்து ஆத்தர்னு சொல்லலாம். அதில் ஆத்தர் இருக்காங்க, கோ ஆத்தர் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ லிட்ரரி ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணக்கூடியவர் வந்து ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ராமாட்டிக் ஒர்க்கு. ட்ராமாட்டிக் ஒர்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பப்ளிக் பிளேஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டம் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டம் ஷோனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஆனால் அதுக்கு வந்து காப்பிரைட் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. இந்த குரங்கை வச்சு ஷோ காட்டுறது, பாம்பை வச்சு ஷோ காட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்டையோ ஒரு ஸ்டோரியோ வச்சு ஒரு பர்ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மிங்கான ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்ஷன், அந்த டயலாக்ஸு, அதுக்கான ஸ்டோரி, ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கும் கூட காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கிக்கிடலாம். ஓகேவா? ட்ராமாட்டிக்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்ராமா பண்ணுறாங்க. அந்த ட்ராமா அப்படிங்கிறது வந்து பப்ளிக் பிளேஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுறது. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க அந்த டயலாக்கு, ஸ்டோரி, அதில் வரக்கூடிய வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கும் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கிக்கிடலாம். ஆனால் இது வந்து இந்த ட்ராமாட்டிக் ஒர்க்கை பொறுத்தளவு காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரேராக தான் வந்து வாங்குறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ட்ராமாட்டிக் ஒர்க் எல்லாமே வந்து அந்த சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸை வந்து காப்பி பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃப் காப்பி பண்ணி பண்ணுறதுனால அங்கே வந்து அவங்க காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கேட்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆனாலுமே அதில் உன்னுடைய ஒரிஜினல் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம், காப்பிரைட்டு கீழே காப்பிரைட்ஸ் கேட்டு வாங்கிக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிட்டரரி ட்ராமாட்டிக் மியூசிக்கல் ஒர்க். மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னா என்ன, அது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து அதாவது ட்ராமாட்டிக் ஒர்க்கை பொறுத்தளவு அதை கிரியேட் பண்ணக்கூடியதும் அதுவும் ஆத்தர் தான். ஓகே, அதை பெர்ஃபார்ம் பண்ணுறக்காக வந்து ஒரு ஸ்டோரியோ அல்லது டைலாக்கோ வந்து உருவாக்குறாரு இல்லையா, அவரும் ஆத்தர் தான். லிட்டரரி ஒர்க்குக்கும் ஆத்தர் தான், ட்ராமாட்டிக் ஒர்க்குக்கும் ஆத்தர் தான். அடுத்து வந்து மியூசிக் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு புதுவிதமாக ஒரு மியூசிக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மியூசிக் ஒர்க்கு வந்து என்ன செய்யலாம், நீங்கள் வந்து காப்பிரைட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். யார் வந்து இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணக்கூடியது யார், அந்த ஆத்தருக்கு பேர் கம்போசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஒர்க். ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தளவு செக்ஷன் 2C வந்து கண்டெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அதாவது பெயிண்டிங், டிராயிங், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதை வந்து இதுக்கான ஆத்தர் யார் அப்படின்னா ஆர்டிஸ்ட். ஓகே, அவர் பெயிண்ட் பண்ணுறவர்களாக இருக்காங்க, அதை பெயிண்டர்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இவங்களோட ஆர்டிஸ்ட் ஒர்க்கை என்ன செய்யலாம், அவங்க வந்து ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கணும். அது ஆல்ரெடி யாராச்சும் பண்ணதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பண்ணியிருக்கூடாது. உங்களோட ஓன் கிரியேஷனாக இருந்துச்சு, ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட்ஸ் கேட்டு கிளைம் எல்லாம் நம்ம காப்பிரைட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம்ஸை பொறுத்தளவு அது ஃபோட்டோகிராஃபர், அதில் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் இல்லையா, அதை ஃபோட்டோ எடுக்குது. ஸோ அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். அதே மாதிரி டைரக்டர், ஸோ இவங்களும் இருப்பாங்க. ஓகே, டைரக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு மூவிஸ் எடுக்கீங்க அப்படின்னா அந்த மூவிஸை பொறுத்தளவு அவங்க வந்து ஏன்னா அந்த கதையை வந்து யாரும் காப்பி பண்ணாமல் இருக்காங்க, என்ன செய்யலாம், அவங்க வந்து காப்பிரைட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ டிவி ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சில டிவியில் ஒரு பர்டிகுலர் மூவியை மட்டும்தான் போடுவான், சில மூவி வந்து போட மாட்டான். ஸோ அந்த மூவி அவன் என்ன செஞ்சுருப்பான், காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ காப்பிரைட் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மூவி அவனோட சேனலில் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஓகே, வேறு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணால் அது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக காப்பிரைட் ஆயிரும். ஓகேவா? யாரெல்லாம் அதை வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க அவங்களாம் அவங்களோட டிவியில் என்ன செய்யலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சவுண்ட் ரெக்கார்டிங். இது வந்து ப்ரொடியூசர், நீங்கள் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து பண்ணுறீங்க, அது வந்து நியூவாக இருக்குது அப்படின்னா
அது வந்து ப்ரொடியூசர், அதோட ஆத்தர் வந்து ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் நம்ம காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்போ காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க? ஒருவரோட க்ரியேஷனை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, ஒருவரோட க்ரியேஷன் வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதை யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கிளைம் பண்ணி காம்பன்சேஷனோ அல்லது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த காப்பிரைட் ப்ரொடெக்ஷனுங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 2 விதமான ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ரைட்ஸு, செகண்ட் வந்து மாரல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ்னால் என்ன? ஒரு ஒர்க்கு வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபண்டல் ஆஃப் ரைட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் எக்கனாமிக் ரைட்ஸ். எதுக்காக ஒரு ஓனருக்கு வந்து எக்கனாமிக் ரைட்ஸ் கொடுக்குறாங்க? ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் கிரியேஷன் வந்து உருவாக்கணும், இன்னும் நிறைய படைப்புகளை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கீங்க, இல்லை ஒரு நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, இல்லை ஒரு புக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா உன்னை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்கரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எக்கனாமிக் அந்த அளவு என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் லெவலில் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து அசைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ரைட்ஸ் கிடைக்கும். ரீப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, அதனால எக்கனாமிக்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து மூவிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனால் உங்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து மக்களுக்கு வந்து பப்ளிக்கு கொண்டு போகும்போது அதை அவங்க மக்கள் வந்து வாங்கும்போது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எக்கனாமிக் அளவில் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்தருக்கு வந்து எக்கனாமிக்கல் லெவலில் வந்து நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்து அவங்களோட கிரியேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாரல் ரைட்ஸ். மாரல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆத்தர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ரைட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஓகேவா? அந்த கிரியேஷனை பற்றியோ அல்லது உங்களை பற்றியோ தவறாக ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லை இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராமில் வந்து உங்களோட கிரியேஷனை வந்து தவறாக வந்து பண்ணுறாங்க, அதை வந்து தப்பான ப்ரொசீஜருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அல்லது உங்களை வந்து அவதூறு டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் உங்களோட கிரியேஷனையோ அல்லது அந்த ஆத்தரையோ வந்து டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த ஆத்தர்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மாரல் ரைட்ஸ். ஓகேவா? ஏன்னா ஆத்தருக்குன்னு சொல்லி எக்கனாமிக் ரைட்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது, மாரல் ரைட்ஸும் கொடுக்கணும். ஓகேவா? அவங்க சொசைட்டியில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ சொசைட்டியில் அவங்க வந்து ஒரு கிரியேஷன் உருவாக்கும் போது சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெல் நோன் நேம் தான் கிடச்சிருக்கும். அந்த பேரை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸோ யாரும் பண்ணும்போது ஸோ அதிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, ஓகேவா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மாரல் ரைட்ஸ். சரி, அதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா என்னது? மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் காப்பிரைட். நீங்கள் வந்து ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த கிரியேஷனுக்கு வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக் அண்டு ஆர்டிஸ்ட் ஒர்க்கை பொறுத்தளவு நீங்கள் உங்களோட கிரியேஷனை வந்து உருவாக்குனதுலேருந்து 16 இயர்ஸ், ஓகேவா, 16 இயர்ஸ் அண்டு லைஃப் லாங், ஓகேவா, 60 வருஷம் மற்றும் லைஃப் லாங் வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகேவா? 60 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருந்தாலும் இருந்துக்கலாம், இல்லை லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? பப்ளிஷ் பண்ணலாம், ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம், சேல் பண்ணலாம், அசைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு அதே மாதிரி சினிமோட்டோகிராஃப் ஃபிலிம், சவுண்ட் ரெக்கார்டிங், அடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி எதுக்காச்சும் உங்களோட ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்தளவு நீங்கள் உங்களுடைய கிரியேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண டேட்லேருந்து காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் வாங்கினதுலேருந்து 60 வருஷம் வரைக்கும் தான். ஓகே, லைஃப் லாங் சொல்ல முடியாது, 60 வருஷம் வரைக்கும் தான். இந்த டேர்ம் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ப்ராட்காஸ்டிங்கை பொறுத்தளவு மாறும், லிட்ரரி ஒர்க்கு. ஸோ இது வந்து அந்த இயர் வந்து அப்படியே மாறிட்டே வரும். இது வந்து அந்தந்த டாபிக் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்வேன். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக வந்து லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல் ஒருத்தப்போ 60 ப்ளஸ் லைஃப் லாங்கு. இது மற்ற ஒர்க்கு சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் ரெக்கார்டிங், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிரியேஷன், அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து 60 வருஷம். சரியா? இது வந்து இன்னும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கும்போது அந்த இயர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதான் அந்தந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சரியா? ஓகே. அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரி மாறிவிடும். இப்போ வந்து ஸ்ரீலங்கா, ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் ஆஃப் பீரியட் வந்து 17 இயர்ஸ், 70 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்மளோட கண்ட்ரிஸ் வந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. இயர் வந்து இந்த கண்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து டேர்ம் ஆஃப் கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா, அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நாவல்ஸோ, ஒரு போயம்ஸோ அல்லது ஏதோ ஒரு மியூசிக்கோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து கார்ப்பரேட் ப்ரொடெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் அண்டு கார்ப்பரேட் போர்டுன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதுக்கான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து அதை வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு 30 டேஸ் வரைக்கும் அதை வந்து பப்ளிக் டொமைனுக்காக கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி இவர் வந்து இந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, இதில் யாராச்சும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லி ஒரு 30 டேஸ் வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த 30 டேஸ் வரைக்கும் எந்த வித அப்ஜெக்ஷனும் வரலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஃபாலோவர் அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவருக்கு வந்து கார்ப்பரேட் அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அது வந்து பேப்பரில் அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது எல்லாமே பேப்பரில் வந்து பப்ளிகேஷன் அந்த இல்லாத 2-3 இடத்துல ஒட்டி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் பேர்ன் கன்வென்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பிரைட்டை பொறுத்தவரை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாட் நீடட்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து காப்பிரைட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் காப்பிரைட்டை நீங்கள் வந்து ஒரு புக்கு வந்து கிரியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாட்டியும் பரவாயில்ல. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் லீகலாக நம்மளால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? நாளைக்கு ஏதாச்சும் உங்களோட காப்பிரைட்டை வந்து யாராச்சும் வந்து உங்களோட காப்பிரைட் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஃப்ரிஜ் பண்ணுறாங்க, உங்களோட இன்ஃப்ரிஜ் பண்ணி உங்களோட புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து லீகலாக வந்து கிளைம் பண்ணி காம்பன்சேஷன் கேட்கணும் இல்லையா? அப்போ வந்து ரிஜிஸ்டர்டாக இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். ரிஜிஸ்டர்ட் இல்லாட்டி நம்மளால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. சரியா? ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதோட ப்ராசஸ் வந்து நிறையக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸுங்கிறது தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹெட் வந்து இருப்பார். இப்போ எங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இப்போ சென்னையில் இருக்குது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் வந்து கிண்டியில் இருக்குது, அடுத்து டெல்லி, கொல்கத்தா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரியா? அவரோட பிரான்ச்சஸும் வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னையில் கிண்டியில் இருக்குது. அந்த கிண்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ்னு சொல்லி பெரிய போர்டு வச்சு இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. கார்ப்பரேட் போர்டு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்களும் நான் வந்து ஒரு புக் எழுதியிருக்கேன், நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல நான் கார்ப்பரேட் வாங்கி வச்சு நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கேஸ் வந்து ஃபஸ்ட் கார்ப்பரேட் போர்டு தான் போகும். கார்ப்பரேட் போர்டில் சால்வ் பண்ண முடியலன்னு தான் அடுத்து வந்து சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டுக்கு வந்து போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போகும். கார்ப்பரேட் போர்டு வந்து காம்பன்சேஷன் பண்ணி பார்ப்பாங்க. பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து போகும். கார்ப்பரேட் போர்டை பொறுத்தளவு இது யார் வந்து ஒரிஜினலாக கார்ப்பரேட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது செக். ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குறத வச்சு மென்ஷன் கோர்ட்டில் அப்ளை பண்ணி நம்மளுக்கான ரெமெடிஸை வந்து வாங்கிக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ஃப்ரிஜ்மெண்ட். இன்ஃப்ரிஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக அந்தந்த கிளாஸில் பார்க்கலாம்.
இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய பப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து என்னுடைய வித்தவுட் பெர்மிஷன் உடனே, அதாவது பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யறது வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அல்லது வந்து காப்பி பண்ணுறது, அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட நேமை போட்டு சேல் பண்ணுறது, அல்லது என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய ஒரு மூவிக்கு வந்து அதை அடாப்ட் பண்ணி நீங்கள் மூவியாக எடுக்கிறது, அல்லது ஒரு சாங்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா மீறுகை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனை வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களோட பப்ளிகேஷன் வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவில் ரெமெடிஸ் வந்து இருக்குது. சிவில் ரெமெடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், மூவ் பண்ணி போகலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும். அடுத்து வந்து இன்ஜெக்ஷன், அந்த இதை வந்து மறுபடியும் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்க சொல்லி இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து சிவில் ரெமெடிஸ். கிரிமினல் ரெமெடியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு. அது ஓகேவா? அதாவது வந்துட்டு 6 months to 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஃபைன் வந்து 15,000 to 15 lakh வரைக்கும் ஃபைன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ்ன்னு சொல்லியிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடியை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் வந்து காப்பிரைட் போர்டு பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடிஸ், அடுத்து வந்து சிவில் ரெமெடிஸ், அடுத்து வந்து கிரிமினல் ரெமெடிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடியை பொறுத்தளவு அந்த காப்பிரைட் போர்டு வந்து ஒரு லோக் அதாலத் மாதிரி. ஓகேவா? காம்பன்சேஷன் பண்ணி பண்ணுவாங்க. ஒரிஜினலாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துதான்னு சொல்லி காப்பிரைட் போர்டு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து சொல்லுவோம். அது வந்து காப்பிரைட் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ரெமெடிஸ். ஓகே, இப்போ எக்ஸெப்ஷன் வந்து பார்க்கலாம். எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபேர் யூசஸ். ஃபேர் யூசஸ்க்காக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபேர் யூசஸ் அப்படின்னா ஒரு லாஃபுல் பர்பஸ்க்காக இன்னொருத்தரோட பப்ளிகேஷன் வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிளைம் ஆகாது. ஓகேவா? அப்போ என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னா, அதாவது ரிசர்ச் அண்டு ப்ரைவேட் ஸ்டடீஸ். நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ ரிசர்ச் பண்ணும்போது அவரோட இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக. அந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக பண்ணுறங்கக்கா ஒரு சில பேஜஸ் தான் பண்ண முடியும். ஒட்டுமொத்த புக்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட யூஸுக்காக வச்சுக்கிடக்கூடாது. அது வந்து ஒரு லிமிட்டடான பர்பஸாக இருக்கணும். அடுத்து வந்து டீச்சிங் அண்டு கிளாஸ் ரூம் லேர்னிங்காக. ஓகேவா? இப்போ நம்ம டீச் பண்ணுறக்காக கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். லைப்ரரி பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம், டீச்சிங் பர்பஸ்க்காக, கிளாஸ் ரூம்க்காக அந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக எடுத்துக்கிட முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸோட கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியல் பர்பஸ்க்காக என்ன செய்யலாம், அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதும் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. அடுத்து வந்து அது வந்து கிரிட்டிசைசம் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கும்போதும் நம்ம என்ன செய்யணும், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக எடுத்துக்கிட முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக, கரண்ட் ஈவெண்ட்ஸ் டேட்டா இதாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கரண்ட் ஈவெண்ட் பர்பஸாக எதுக்காச்சும் இவங்களோட பப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் நம்ம இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு லாஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அதுக்காக லாஃபுல்லாக இருந்துக்காக எல்லாமே பண்ண முடியாது, அதுலேயும் லிமிட்டட் தான். ஓகே, லிமிட்டட் ரைட்ஸ் தான். லாஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ணி கேட்க முடியாது. அவங்க கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. அதே மாதிரி சில இடத்துல வந்து கவர்மெண்ட்டே என்ன செய்யும் அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கம்பல்சரி இது வந்து கண்டிப்பாக நீ கொடுத்து தான் ஆகணும், இது வந்து ஒரு பப்ளிக் டொமைனுக்காக அல்லது ஏதோ லைப்ரரி பர்பஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட். இது வந்து ஜஸ்ட் வந்து ஓவர்வியூ. கார்ப்பரேட்னா இதில் தொடங்கி இதில் முடியுது. இதில் செக்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் கேட்டகரி ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுலே வந்து டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். ஓகேவா? இதில் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சொன்னேன். ஓகேவா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 எங்கேயுமே டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு எங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 தான் என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கான
டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2FFB அண்ட் 2FFGயில் வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் செக்ஷன் 10 கீழே ஆர்டிக்கல் 10 கீழே என்ன செஞ்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 இது வரைக்கும் அதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்ப்போம். செகண்ட் என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அடுத்து கார்ப்பரேட் போர்ட்னா என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா. அடுத்து வந்து ஆத்தர்ஸ் இருக்கக்கூடிய ரைட்ஸ், அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது. ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டிஃபரன்ஸ் கேட்டகரியாஸ் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, பண்டல் ஆஃப் ரைட்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு தனி சாப்டராக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஃப்ரிஜ்மெண்ட்டு, ஃபேரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாபிக் வைஸாக நம்ம பார்ப்போம்.